ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தில் பிஆர் நடிச்சிருக்காரு, கீர்த்தி செட்டி. எக்கச்சக்கமான 2025 ஃபேமஸான சோஷியல் மீடியா பிரபலங்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை, இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2040 நடக்கக்கூடிய ஒரு கதையா இதை காட்டுறாங்க. 2040 இந்த உலகம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸா முன்னேறி இருக்கும் அப்படின்ட்டு அந்த பிளேட் ரன்னர் படத்துல வர மாதிரி, அந்த அவதார் படத்துல வர மாதிரி அந்த ஸ்கிரீன்ல ஒரு கண்ணாடி ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு ஒரு போனை இது பார்த்துக்கிட்டு அப்படியே கையில தள்ளுறாங்க. இப்படி கையை இது பண்றாங்க, எல்லாரும் கைக்குள்ள நிக்கிறாங்க. அதாவது கீபேடே இல்லாம வெறும் வாய்ஸ் ஓவர்லயே அந்த ஏஐல அவங்களுக்கு தேவையானதை சொல்றாங்க. அந்த ஏஐ செஞ்சு கொடுக்குது. அந்த ஏஐக்கும் உண்மையான காதலுக்கும் நடந்த ஒரு காம்படிஷன் தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட படத்தோட கதையே. இதுல உண்மையான காதல் ஜெயிச்சுதா, அந்த ஏஐ ஜெயிச்சுதா அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல சொல்றாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு, அதாவது ட்ரெயின் தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஹாலிவுட்ல இப்போ பக்கமாக கூட குட் லக் டோன்ட் டை அப்படிங்கிற ஒரு படம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிளேட் ரன்னர், இந்த மாதிரி படம், அவதார் படம், இந்த மாதிரி ஸ்கைஃபை படங்கள் நிறைய வந்திருக்குது. அதில் வர சீனுங்களை பார்த்த மாதிரியே தான் இந்த படத்தில் நிறைய சீனுங்க இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேமரா, அதுக்கப்புறம் இந்த படத்தோட அட்மாஸ்பியர். இந்த படத்தில் நடித்த பிஆர், எஸ்ஜே சூர்யா, கீர்த்தி செட்டி இவங்களை காட்டப்பட்ட விதம், அந்த கேமரா ஆங்கிள், அந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ். அதில் பார்த்தீங்கன்னா அதில் எந்த குறையுமே இல்லை. படம் மேக்கிங்கா நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இதில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ யாருன்னா அனிருத் தான். அனிருத்தோட மியூசிக், அந்த ஒரு 2-3 பாடல்கள் உண்மையாலுமே தேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் லவ் பண்றாரு. அந்த லவ் பண்ற பொண்ணு யாருன்னா சின்ன வயசுல இருந்தே செல்போன் பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு. அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது. அதாவது ஹியூமன் ஃபீலிங்கே இல்லாத வளர்றதுனால ஹியூமனோட நேச்சர் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த போன் சொல்ற, அந்த ஆப் சொல்ற விஷயங்களை மட்டும் கேட்கறதுனால பிரதீப் ரங்கநாதனோட லவ் ஒரு டெப்தா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் கோவம் இந்த ஆப்பை எதிரியா நினைச்சுக்கிட்டு அந்த ஆப்பை சண்டை போடுறாரு. அந்த ஆப்போட தலைவர் எஸ்ஜே சூர்யாவுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் நடந்த ஒரு வார் தான் இந்த கிளைமேக்ஸு. இதுல விக்னேஷ் சிவன் தன்னோட வழக்கமான அந்த ஹியூமர் காமெடி இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. யோகி பாபு அவரோட காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த படத்தில் அந்த 2025 வந்த பெரிய பெரிய இன்ஸ்டால ஃபேமஸ் ஆனவங்க, இதில் வாட்டர் மெலன் ஸ்டாரில் ஒரு சீனுக்கு வராரு. அதெல்லாம் தேட்டரில் குபீர்னு எல்லாருமே சிரித்து எல்லாம் கைதட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் நடித்தனால இந்த படம் ஒரு, அதாவது டக்கு 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 டக்குன்னு போகுது. இவங்க சொல்லப்பட்ட கதையை, அதாவது சொல்ல வேண்டிய கதையை ஒரு திரைக்கதையில கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணாதனால நம்மளால கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேல சலிப்பு தாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளால தியேட்டர்ல உட்கார முடியலன்னு வச்சுக்கோங்க. ஏதோ கடைசியா ஒரு 30 நிமிஷம் நடந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சிகள் இந்த படத்தை கொஞ்சம் காப்பாத்துது. ஓரளவுக்கு ஒரு மெசேஜா சொல்றேன்ட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு சூப்பரான ரோல். அவர் என்ன மைக்கில் தினமும் கத்திக்கிட்டு இருக்கிறாரோ இந்த படத்துலயே அதே தான் பாக்குறாரு. ஏன்னா இதுல தம்பி அப்படிங்கிற ஒரு படம் அவர் எடுத்திருப்பாரு. அந்த படத்துல மாதவனுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஷாட்ல ஒரு கராத்தே பண்ற மாதிரி ஒரு ஷாட் வரும். அதை சீமான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டா வச்சது ரொம்பவுமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அவரோட டைலாக்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அவரோட கேரக்டருமே ஓரளவுக்கு ஒரு நியாயமான ஒரு கேரக்டரா தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. பிரதீப்போட சார்மிங் இந்த படத்துல ரொம்ப மிஸ் ஆச்சு. அது நான் ரொம்ப உணர்ந்தேன். ஏன்னா இவரோட பழைய படங்கள்ல ஒரு சார்மா ஒரு இதா இருப்பாரு. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்தே கடைசி வரைக்கும் ஒரு சோகமா இருக்காரு. கீர்த்தி செட்டி இந்த படத்துல அவங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. விக்னேஷ் சிவன் ஓரளவுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் ஓரளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் அனிருத்தோட மியூசிக்கு. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஓகேவான வாட்ச் தான். பெருசா அந்த அவதார் மாதிரி இருக்கு, அப்புறமேட்டு அந்த பிளேட் ரன்னர் அப்படி இப்படின்ட்டு அந்த ஃபியூச்சரை அப்படி இப்படி காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் டெக்னாலஜியை பின்னி படம் எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ற அளவுக்குலாம் இந்த படத்துல கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஓகேவான ஒரு படம்.
குழந்தைகள் பார்க்கலாமா அப்படின்னா ஒரே ஒரு கிஸ்ஸின் இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 16+ உண்டான ஒரு படம் தான். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சுமாரான ஒரு ஓகேவான ஒரு படம். என்னோட வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.